Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, alhamdulillahirabbil alamin. Assalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Nama Ar-Rahmanir-Rahim wa Al-Syama wa Al-Muhammad. Qala Rasulullah sallallahu alaihi wasallam, "Man yakhudhu min ummati usul lisanin aw yu'allimuhunna wa ya'malu bihinna." Kama qala alaihi salatu wassalam. Walladai malam jalla sya'nuhu ta'ala wa bihi சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்படையில் நலன்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சுத்தம் இஸ்லாமிக் பற்றி வாழ்ந்து வந்த பிரவாசத்திய சஹாபாக்கள், தாமீன்கள், தாமீன் வல்லார்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் இல்லாமல் ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய துவாக்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக. ஜும்மாவுடைய நாளில் எல்லாம் வருகின்ற நாம் இடம்பெறுகின்ற எல்லா செயல்களையும் வரக்கத்துகளையும் நன்மத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் நினைவுகள்லாம் நிறையாது. பொதுவாக ஒரு மனுஷனுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், ஒரு நல்ல மனுஷனாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆசைப்படுவோம். நம்ம ஆசைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும், நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணும், இஷ்டமோடு வாழணும், என்னென்னலாம் ஆசைப்படுறோமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வாழணும் அப்படின்றது ஒரு மனிதன் அவன் ஆசைப்படக்கூடிய அந்த ஆசைக்கான இயல்பு அதுதான். எல்லாருமே சைத்தான் முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வெளியேறுறது அப்படின்றது இந்த ஒரு ஆசை வார்த்தைகளின் மூலமாகத்தான். மற்ற நபர்களுக்கும் ஒரு முஸ்லிம்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆசைப்படுறது வாழ்க்கையினுடைய நோக்கம். மற்றவங்க மாதிரி ஆசைப்பட்டதெல்லாம் அடைஞ்சிட்டு மௌத்தாகணும், என்னதெல்லாம் விருப்பமாக இருக்கோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன செஞ்சிடணும், நாம் செத்து போயிடணும், மௌத்தாகணும் அப்படின்னு ஒரு முஸ்லீம் ஆசைப்படக்கூடாது. அப்போ ஒரு முஸ்லிமனுடைய ஆசை எப்படி இருக்கணும், ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், அவருடைய விருப்பம் எப்படி இருக்கணும் அப்படின்றத குர்ஆன் ஹதீஸுகளை பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் ஒரு முஸ்லிமினுடைய ஆசையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய குர்ஆன் ஹதீஸுகளை கோர்வை செஞ்சு பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியுது. முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு முஸ்லிம் எப்படி ஆசைப்படணும் அப்படின்னு சொன்னால், ஆன்மீக வாழ்க்கையில நான் உச்சத்தை தொட்டவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்குகின்ற அந்த விஷயத்துல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளுக்கு செயல்களுக்கு வழிபடுகின்ற அந்த விஷயத்துல ஒரு உச்சத்தை தொட்ட நிலையில் நான் வர்ணிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முஸ்லிம் ஆசைப்படலாம். ரெண்டாவதா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிற நபர்களிடத்தில், பிற மனிதர்களிடத்தில் கையேந்தாத மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முஸ்லிம் ஆசைப்படலாம். ஆன்மீகத்தில் உச்சத்தை தொட்டிருக்கணும், பொருளாதார விஷயத்தில் யார்ட்டையுமே எதுக்குமே கையேந்து நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசை ஒரு முஸ்லீமுக்கு இருக்கணும். மிகச்சிறந்த முஸ்லீமாக, மிகச்சிறந்த முஃமினாக வாழ்ந்துட்டு நான் மௌத்தா போகணும் அப்படின்னு ஆசைப்படணும் ஒரு முஸ்லீம். கடைசியாக வாழணும், வாழ்வினுடைய எல்லா செயல்களுமே அல்லாஹ்வினுடைய பொருத்தம் பெற்ற செயல்களாக என்னுடைய வாழ்வினுடைய அனைத்து செயல்களும் இருக்கணும். இப்படின்ட்டு தான் ஒரு முஸ்லீம் ஆசைப்படணும். ஆன்மீகத்தில், பொருளாதாரத்தில், அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான உறவுல
பிற நபர்களுக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான உறவுகளை, இந்த 5 விஷயத்தை வாழ்வினுடைய குறிக்கோளாக ஆசைனா இந்த 5 ஆசை தான் ஒரு முஸ்லீமுக்கு இருக்கணும். இந்த 5 விஷயங்களா ஒரு முஸ்லீம் ஆசைப்பட்டுட்டான். நம்ம வாழ்க்கையில நம்முடைய வாழ்வினுடைய விருப்பமாக ஆசைகளாக இந்த 5 விஷயத்தை நாம நிர்ணயிச்சிட்டோம். இந்த விஷயங்களை அடைவதற்கான வழிகள் என்ன அப்படின்னு குர்ஆன் ஹதீஸை நாம புரட்டும் பொழுது அதற்கான வழிகளும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்று தந்துள்ளது. ஆன்மீகத்தில் உச்சத்தை அடையணும், பொருளாதாரத்தில் உச்சத்தை அடையணும், அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான உறவு சரியான முறையில் இருக்கணும், நமக்கும் பிற படைப்பினங்களுக்கும் மத்தியில் உண்டான உறவு சரியாக இருக்கணும் அப்படின்றதுக்கு எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துக்கும் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆசைப்படணும்னு சொல்லி கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆசையை நீங்க அடையணும்னு சொன்னா ஒரு சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தடவை சஹாபாக்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது மையஹது மின் உம்மதி ஹம்ஸ ஹிசாலி, என்னுடைய உம்மத்தினர்களிடத்தில் யார் நான் சொல்லக்கூடிய 5 விஷயங்களை பின்பற்றுகிறாரோ அவருக்கு அதற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா 5 விஷயங்களை கொடுக்க போகிறான். 5 சொல்ல போறேன், நீங்க 5 யாரை ஃபாலோ பண்றீங்களோ, யார் எடுத்து நடக்கிறீங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு 5 விஷயத்தை கொடுக்க போறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லும் பொழுது கூட்டத்தில் இருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யா ரசூலல்லாஹ், நான் அந்த 5 விஷயத்தை செய்யறதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், என்ன சொன்னாலும் 5 விஷயத்தை நான் செய்யறேன், அதுக்கான பிரதிபலன் என்ன, என்ன சொல்ல போறீங்க, அதுக்கு என்ன பிரதிபலன் அல்லாஹ் எனக்கு கொடுக்க போறான் அப்படின்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கும் பொழுது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 5 விஷயத்துல முதல் விஷயம் இத்தகில் மஹாரிம தகுன் அஅபதன் நாஸ். அபூ ஹுரைரா நல்லா கவனிங்க, இத்தகில் மஹாரிம, அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் தடை செய்திருக்கின்றானோ, ஹராமாக்கி இருக்கின்றானோ அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். தவிர்த்து கொண்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்னன்னு சொன்னா தகுன் அஅபதன் நாஸ். மக்கள்ல ஆன்மீகத்துல முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையில ஆன்மீகத்துல உச்சத்தை அடையணும்னு ஆசைப்படுறோமா இல்லையா, அந்த ஆசைப்படுற விஷயம் அதை அடையணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து சொல்றாங்க, இத்தகில் மஹாரிம, அல்லாஹ் தஆலா தடுத்த எல்லா விஷயங்களும் தவிர்த்துக்கங்க, நீங்க ஆன்மீகத்துல உச்சத்தை தொட்டுருவீங்க அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹராமான விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் தவிர்த்து கொண்டால் ஒரு முஸ்லிமினுடைய அடிப்படை ஆசையாக இருக்கக்கூடிய ஆன்மீகத்தினுடைய உச்சகட்டத்தை அடையலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. இப்போலாம் ஹராம் சம்பந்தமா யோசிப்பதே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, நாளைக்கு மறுமையில நிறைய நஷ்டவாளிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நஷ்டவாளிகள், இவங்கெல்லாம் நஷ்டவாளிகள்ன்ற பட்டியல்ல ஒரு மனிதர் இருப்பார். எப்படி உஹது மலை, அதே மாதிரி ஒரு சில மலைகள் எல்லாம் அரபுலகத்துல ஃபேமஸா இருந்துச்சோ, அதே மாதிரி அரபுலகத்துல மிகப்பெரிய மலையில திஹாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில இதோ இந்த திஹாமான்ற மலையளவு நன்மையோடு என்ன செய்வார்னு ஒரு மனிதர் வருவார். திஹாமான்ற மலை எப்படி உஹது மலை மற்ற மலைகள் எல்லாம் பெருசா இருக்குதோ அதே மாதிரி திஹாமான்ற ஒரு மலையளவு நன்மையோடு ஒரு மனிதர் வருவார். அந்த நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஹபான் மன்சூரா, அப்படியே காற்றில் பறக்கக்கூடிய புழுதியாக அல்லாஹ் தஆலா அந்த மலை போன்ற நன்மைகளை அல்லாஹ் தஆலா மாற்றி விடுவார். உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, சிஃபுல்லனா, யார் சொல்றாங்க திஹாமான்ற மலையளவு நன்மையோடு மலை நன்மைகள் எல்லாம் புழுதி போல் பறக்க விடப்பட்ட அந்த நபர்கள் யார் அப்படிங்கும் பொழுது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பின்னாடி ஒரு மக்கள் வருவார்கள், அவர்கள் நீங்கள் இபாதத்து செய்வதை போன்று இபாதத்து செய்வார்கள். நீங்க எப்படி அல்லாஹ் தஆலா தொழுகிறீங்களோ, நோன்பு வைக்கிறீங்களோ, எல்லா விஷயம் இபாதத்துகள்ல சரியான முறையில நீங்க இருக்கீங்களோ அதே மாதிரி அந்த கூட்டமும் இருப்பாங்க. ஆனால் இதா ஹலவ், தனியா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில பிஹா மஹாரிமில்லா, அல்லாஹ்வுடைய ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்தஹபூஹா, அந்த ஹலால் ஹராம் அதை உடைச்சிடுவாங்க. இபாதத்துகள்ல எந்த அளவுக்கு நாம் உச்சத்தை தொட்டாலும், நாம் கூட்டமாக இருக்கின்ற பொழுதும் தனித்த அந்த நிலையிலும் அல்லாஹ்வினுடைய ஹலால் ஹராமை பேணாத வரையில் நம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா கேரண்டி கிடையாது. எவ்வளவு மலையளவு வந்தாலும்
இருக்கும் பொழுதும் ஒரு மனிதன் ஹலால் ஹராமை பேணுகின்ற பொழுதுதான் அவன் செய்யக்கூடிய அமல் மறுமையில் நிலைத்திருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஹலால் ஹராம் சம்பந்தமா நிறைய நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. வருமானத்துல ஹலால் ஹராம் பார்த்து பொருள் ஈட்டுகின்ற விஷயத்துல நமக்கு எப்படி வருகின்றது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பின்னாடி ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்கள் சம்பாதி இருக்கக்கூடிய சம்பாத்தியத்துல இது அமினல் ஹலாலி அபில் ஹராமி, இந்த சம்பாத்தியம் இந்த வருமானம் இது ஹலாலா வந்துச்சா ஹராமா வந்துச்சா அப்படின்னு பார்க்காத ஒரு கூட்டத்தினர்கள் பின்னால் வருவார்கள். அவர்கள் அழிந்து போவதற்கு அதுவே காரணமாக அமையும்னாங்க. அப்ப சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்டாங்க, ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பேணுதல் இல்லாம ஒரு கூட்டத்தினர்கள் வருவார்களா யார சொல்லல என்று ஆச்சரியப்பட்டு கேட்கக்கூடிய அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் கூட்டத்தை கொண்டு வந்து அந்த ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிப்பாட்டினாங்க. துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது, தொழுகை கூடாது. இந்த தொழுகை அதனுடைய ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதனுடைய உடம்பில் ஹராமான ஒரு ஆடை இருக்கும் காலங்கள்லாம் அவன் வாழ்க்கையில் அந்த ஹராம் கலந்து விட்டது என்று சொன்னால், அந்த கலவை அவனுடன் இருக்கும் காலங்கள்லாம் அவனுக்கு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் செய்யக்கூடிய தான தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்க நாம மற்ற விஷயங்கள் எல்லாம் துஆ செய்யறோம், முஸ்லிம்கள் எப்படி துன்புறுத்தப்படுறாங்க, எல்லா விஷயங்களையும் கவனிக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த அளவிற்கு பேணுதலாக இருக்கிறோம் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். சஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஅதே அதிப் மத்அமக, நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடை மட்டும் ஹலாலான முறையில நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா தகுன் முஸ்தஜாபு தஅவா, நீங்க என்ன துஆ செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சிருவான். இப்ப நாம இவ்வளவு விளையாட்டு துஆ செய்றோம், ஏன் நம்ம துஆ கபூல் ஆகல? ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்க்க வேண்டும். நாம உண்ணக்கூடிய உணவு, ஈட்டக்கூடிய வருமானம், பொருளாதாரம் அனைத்தும் ஹலாலான முறையில் இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்க்காத வரை தனி மனித முன்னேற்றம், சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் கேள்விக்குறிதான். இபாதத்துகள் ஒண்ணுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் தஆலா ஹஜ் உம்ரா எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹதீஸ்ல வருது, ஒரு மனுஷன் ஹலாலான முறையில சம்பாதிச்சு அந்த சம்பாதியத்தை வச்சு ஹஜ் உம்ராக்கு போறான். போன உடனே ஹராம் துணி எல்லாம் கட்டின உடனே தல்பியா படிக்க ஆரம்பிக்கிறார் ஒரு மனுஷன். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படின்னு தல்பியா படிக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய தல்பியாவுக்கு பகரமாக ஹலாலான முறையில் இருந்தால் அவருடைய தல்பியாவுக்கு வானிலிருந்து பதில் கூறப்படும். லப்பைக் வஸஅதைக், வாருங்கள் வாருங்கள், உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும். ஜாதுக ஹலால், நீ வந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் ஹலாலான பொருளாதாரத்துல நீ வந்திருக்கிற. முராஹிலத்துக ஹலாலுன், ஹலாலான பொருளாதாரத்துல தான் உன்னுடைய பயணம் வந்து அமைஞ்சிச்சு. அதனால வஹஜ்ஜுக மப்ரூரும் கைர மக்சூரின், உன்னுடைய ஹஜ் இருக்குது, இது மப்ரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று ஒவ்வொருடைய தல்பியா உன்னுடைய பதிலுக்கு அல்லாஹ் தஆலா மலக்குமாரங்களை வச்சு இப்படி பதில் சொல்லி இருக்கிறான். இதே ஒரு ஆள் ஹராமான சம்பாதியத்துல ஹஜ்ஜுக்கு உம்ராக்காக செல்லும் பொழுது அவர் உலகத்தினுடைய நடைமுறை பிரகாரம் எஹ்ராம் கட்டி தல்பியா படிக்கும் பொழுது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படின்னு படிக்கும் பொழுது அப்போ வானத்திலிருந்து ஒரு சட்டம், ஹராமான முறையினுடைய ஹராமான சம்பாதியத்தை ஹஜ் உம்ராவை நிறைவேற்றக்கூடியவருக்கு வானத்திலிருந்து மலக்குமார்கள் பதில் கொடுப்பாங்களா, லா லப்பைக்க வலா சஅதைக்க, இப்படிலாம் நீ சொல்லாத, உன்னுடைய வரவு வந்து மோசமான வரவா அமைஞ்சிருச்சு, உன்னுடைய நீ வரக்கூடிய ஈட்டக்கூடிய வருமானம் என்பது ஹராமான முறையில் இருந்துச்சு, நீ பயணித்து வந்திருக்கக்கூடிய பயண செலவுகள் அனைத்தும் அது ஹராமான முறையில் நீ வந்திருக்கிற, அதனால ஹஜ்ஜுக்க நீ வரக்கூடிய ஹஜ் உம்ரா இருக்குதா இல்லையா, இது வந்து கைர மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜாக உம்ராவாக இது இருக்காது அப்படின்னு ஒவ்வொருத்தினுடைய பதிலுக்கு பகரமாக வானிலிருந்து மலக்குமார்கள் பதில் சொல்லுகிறார்கள் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த இபாதத்துகளுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. உலகத்துல பார்க்கும் பொழுது ஹராமான முறையில சம்பாதிக்க முடியும் அப்படி மனிதன் சீக்கிரமா உச்சத்தை தொடுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் தஆலா அந்த செல்வமோ அந்த பொருளாதாரமோ அவருக்கு வினையாக அல்லது ஆபத்தாக மாற்றி அமைத்து விடுவான் என்பதில் இஸ்லாமிய சமூகம் கவனத்தோடு இருக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சகோதரர்கள் கடுமையான துரோகம் செஞ்சாங்க. தூக்கி கிணத்துல போட்டாங்க. அதுக்கப்புறம் அரண்மனைக்கு போனா அங்க அரசருடைய மனைவி தவறான
முறையில் நடந்து கொள்ள முயற்சி. கடுமையான சோதனைகள்ல இருந்து கடைசியில் மீண்டும் எகிப்தினுடைய அந்த தசானாவினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்கள் சந்திக்க வரும் பொழுது அப்ப சொன்னாங்க, இப்படி நீங்கள் செய்யக்கூடிய துரோகம், நீங்க எனக்கு துரோகம் செஞ்சிட்டீங்க, அதுக்கப்புறம் போய் அரண்மனைக்கு போனா அங்கேயும் எனக்கு துரோகம் இழைக்கப்பட்டது. இது மாதிரியான துரோகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா என்னை பாதுகாத்து இப்படி உங்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு பொறுப்புல கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா என்னை உட்கார வச்சிருக்கிறான்னா 2 விஷயம் மட்டும்தான் இதற்கு காரணமாக அமைந்தது அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகிய வரலாறை சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் கடைசியில சொல்லுவான், 2 விஷயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில மேற்கொண்டதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, 2 தான் நான் பின்பற்றினேன். அப்படி பின்பற்றியதனால் எனக்கு எல்லோரும் துரோகம் இழைத்தும் மீண்டும் நான் அல்லாஹ் தஆலா எனக்கு அந்தஸ்தையும் உயர்வையும் அளித்துள்ளான் என்றால் முதல் விஷயம் அல்லாஹ் தடுத்திருந்த விஷயங்களிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொண்டேன். எல்லா வாய்ப்புகளும் கிடைத்தது. அரசனுடைய மனைவி என்னை அழைத்த பொழுது கதவை கூட்டிட்டு தான் ஐக்கலக்கன்னாங்க. அப்ப அனைத்து வாய்ப்புகளும் தவறு செய்வதற்கான எல்லா கதவுகளும் திறந்து விடப்பட்ட பொழுதும் அல்லாஹ்வை நீ அல்லாஹ் தஆலாவிடத்தில் பாதுகாவல் தெரிகிறேன் என்று அந்த இடத்தில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அந்த ஹராமான விஷயத்திலிருந்து நான் தவிர்த்து கொண்டதனால் அல்லாஹ் தஆலா எனக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை அளித்தான் அப்படின்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஹலால் ஹராமை நாம் பேணாத வரை ஆன்மீகத்தில் உச்சத்தை அடைய முடியாது. நம் வணங்கக்கூடிய இபாதத்துகளுடைய சுவையை நாம் உணர வேண்டும் என்றால் ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பேணுதலாக இருக்க வேண்டும். 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5 ஆசை, அந்த ஆசைகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய வெகுமதி. ஆன்மீகத்தில் உச்சத்தை பெறணும்னு சொன்னா ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பேணுதலாக இருக்கணும். 2வதாக யார்கிட்டையும் கையேந்தாம நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னு சொன்னா அதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை சொல்லிக் கொடுத்தார்கள். வர்ன பிமா கஸமல்லாஹு லக, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை நீங்க பொருந்தி கொண்டீங்க அப்படின்னு சொன்னா தகுன் அகனன்னாஸ், மக்களிடத்தில் கையேந்தாவதவராக மக்களில் ஆக சிறந்த செல்வந்தராக நீங்க இருக்கணும்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு பொருந்திக்கணும். நாம என்ன செய்யறோம் சொன்னா நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த விஷயங்களை எல்லாம் மறந்துட்டு எதை கொடுக்கலையோ அதை தான் நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது நாம பிறரிடத்தில் கையேந்தக்கூடிய வாழ்க்கைக்கு வழியில இருக்கும் என்பதில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உருவாய் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய சஹாபி அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு சோதிப்பான். கொடுத்தும் சோதிப்பான், சில நேரங்கள் அல்லாஹ் எடுத்தும் சோதிப்பான். எதை கொடுத்தாலும் எதை எடுத்தாலும் அதை பொருந்திக் கொள்ளுகின்ற உள்ளத்தை அல்லாஹ் தஆலா மிகச்சிறந்த சீமானாக அல்லாஹ் தஆலா வாழ வைக்கின்றான். உருவாய் பின் ஜுபைர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இந்த சஹாபியுடைய மகன் மௌத்தாயிட்டாங்க. மௌத்தான அன்னைக்கு இந்த சஹாபி வளர்க்கக்கூடிய குதிரை என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த சஹாபியுடைய காலில் உதச்சோன்னா கால் உடஞ்சு போயிருக்கு. மற்ற சஹாபாக்கள்லாம் பேசிக்கிறாங்க, இந்த சஹாபி மகனுடைய மௌத்துக்கு போய் மௌத்து விசாரிக்கவா அல்லது இவர் கால் உடஞ்சிருக்கு அப்படின்னு போயிட்டு இவருக்கு நல்லா விசாரிக்கவா அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு போறாங்க போய் விசாரிக்கிறதுக்காக. உள்ள போனா வீட்டுக்குள்ள இந்த சஹாபிக்கு வந்து அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, யா அல்லாஹ் இந்த மாதிரி எனக்கு நீ அல்லாஹ் தஆலா 4 உறுப்புகளை நான் செயல்படுவதற்கு கொடுத்தாய். 4 உறுப்புகளை நீ நான் செயல்படுவதற்கு ஆற்றலோடு இருப்பதற்கு 4 உறுப்புகளை கொடுத்தாய். அகத்த வாஹிதன், ஒரே ஒரு உறுப்பை மட்டும் நீ எடுத்துக்கிட்ட. தரத்த தாத்தா 3 உறுப்பை நீ அப்படியே விட்டுட்டயா அல்லாஹ். 2 கை 2 கால் 4 உறுப்புல ஒரே ஒரு காலை தான் நீ என்ன செஞ்ச எடுத்துக்கிட்ட ரப்பே, மற்ற 3ஐயும் எனக்கு நீ தெளிவாக கொடுத்திருக்கின்றாய். துவா செய்யறாங்க அல்லாஹ்ட்ட. அதே மாதிரி அல்லாஹ் நீ எனக்கு 6 மகன்களை கொடுத்தாய். 6 ஆண் மகன்கள் அந்த சஹாபிக்கு. அந்த 6 ஆண் மகன்கள் அசத்த வாஹிதா, ஒரே ஒரு மகனை தான் நீ எடுத்துக்கிட்ட. அபுகைத ஹம்சா, 5 மகனை நீ விட்டுட்ட. எனக்கு நீ உயிரோட நீ கொடுத்திருக்கிறப்பே, அதனால் நீ எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை நான் பொருந்திக் கொண்டேன் இறைவா, என்னை நீ பொருந்திக் கொள்வாயாக அப்படின்னு அந்த சஹாபி துவா செய்கின்றார்கள். அந்த துவாவினுடைய வெளிப்பாடாக அந்த சஹாபியும் அந்த சஹாபியினுடைய மீதம் இருக்கக்கூடிய 5 மகன்களும் அன்றைய காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தார்களாக வாழ்ந்தார்கள் என்பதாக வரலாறுகள்ல உண்டு. அல்லாஹ் தஆலா எதை கொடுத்தாலும் எதை எடுத்தாலும் நாம் பொருந்திக் கொண்ட உள்ளத்தோடு வாழுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் தஆலா நம்மளை வந்து சீமானாக வாழ வைப்பாங்க. யார்கிட்டையும் கையேந்த கூடாதுன்னா பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டு உழைச்சி செல்வத்தை சேமிக்கிறது இதையெல்லாம் தாண்டி இந்த நல்ல உள்ளம் ஒரு மனிதனிடத்துல இருந்துச்சு சொன்னா அவர் ஏழையாகவே இருந்தாலும் பிறரிடத்தில் அவரை கையேந்த வைக்கும்.
கொடுத்த எல்லா விஷயத்தையும் நாம் பொருளிக்கணும். அடுத்து சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையான முஃமினாக நீங்க வாழணும்னு சொன்னா வஹ்சின் இலா ஜாரிக, உங்க அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் நீங்க நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லீமாக வாழ்ந்து மரணிப்பீர்கள். வாழ்க்கையில முஸ்லீமா வாழ்ந்துள்ளோம், மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கணும்னு சொன்னா உங்க அண்டை வீட்டாரோ நீங்கள் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு 4 விஷயங்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டா மிகச்சிறந்த நபராக வாழ்ந்துருவான். அதுல பட்டியலிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய அண்டை வீட்டார் கிடைப்பது என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிகச்சிறந்த பாக்கியம். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட யார சொல்லலாம், நான் நல்லவனா கெட்டவனான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதா சமிஅத யகூலுன ஜீரானுக, உன்னுடைய அண்டை வீட்டார் உன்னை பார்த்து கதாசந்த நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய அண்டை வீட்டார் சாட்சி சொன்னால் கதாசந்த நீ நல்லவன். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சமிஅத யகூலுன ஜீரானுக கதாசத, அதே பக்கத்து வீட்டார் உன்னை பார்த்து இவ்வளவு மோசமான ஆளுன்னு உன்னை பார்த்து சொல்லிட்டா பக்கத்து அசத நீ மோசமானவன். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நல்லவரா கெட்டவரா என்று சாட்சி சொல்லக்கூடிய அளவிற்கு அண்டை வீட்டார் நம்முடன் நடந்து கொள்ள வேண்டும், நாம் அண்டை வீட்டாரும் நடந்து கொள்ள வேண்டும். நான் நல்ல முறையில் தான் நடந்துக்கிறேன், நான் என்னுடைய அண்டை வீட்டாருக்கு பேண வேண்டிய உரிமைகள் எல்லாத்தையும் பேணுறேன். அவர் ஒழுங்கா இல்லை, என்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறாரு, என்னுடைய விஷயங்களை அபகரிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாம் ஒழுங்கா இருக்கிறோம், நம்மள்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க ஒழுங்கா இல்லை, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியை சொன்னாங்க, ஃபமை யஸ்பிரு அலா ஆதா ஜீரானி. ஒரு மனுஷருக்கு அண்டை வீட்டார் தொந்தரவு கொடுக்குறாரு, ஏதோ ஒரு வகையில் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறாரு. அந்த தொந்தரவின் மீது உடனே நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா, நமக்கு தொந்தரவு ஏதாச்சும் ஒரு இடையூறு அளிச்சிட்டாலும் திருப்பி அப்படியே அவருக்கு அதே மாதிரி இடையூறு அளிக்கணும், தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்னு நாம் ஆசைப்படுறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தொந்தரவில் அந்த நோவினையில் ஒரு மனிதன் பொறுமையாக இருக்கிறான் என்று சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரன் தொந்தரவு கொடுத்தா தொல்லை கொடுத்தா இடையூறு அளித்தால் பொறுமையாக இருக்கின்ற பொழுது யக்ஃபீகல்லாஹு பிஹயாத்தின் வ மௌத்தி, உங்களுடைய மௌத்திற்கும் உங்களுடைய ஹயாத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான். நீங்க உங்க அண்டை வீட்டாருடைய அந்த நோவினைக்கு கொஞ்சம் பொறுமை பார்த்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், ஏதாவது சின்ன இடையூறு அழிச்சிட்டாரு, ஏதாவது சின்ன தொல்லை கொடுத்தாரு, அதை அப்படியே மறுபடியும் செய்யணும். அப்படி பொறுமையாக இருந்து சிறந்த அண்டை வீட்டாராக நாம் நடந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை முஸ்லிமாக வாழ்ந்து மரணிப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சான்று அளிக்கின்றார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு வாலிபனுடைய வீடு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இரவு நேரத்தில் தொழுகைக்காக குர்ஆன் ஓதுறதுக்காக உட்கார்ந்தாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வாலிபன் என்ன செய்வான், அந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு சவுண்டை போடுறது, இசைக்கருவிகளை இசைக்கிறது, இந்த மாதிரியான பழக்கங்கள் எல்லாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பக்கத்து வீட்டுக்காரன் செஞ்சுக்கிறது. இது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளா. ஒரு நாள் பார்த்தா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இரவு வணக்கத்தில் ஈடுபடும் பொழுது எப்பவும் கேட்குற சவுண்டு கேட்கல. எப்பவும் பக்கத்து வீட்டிலேருந்து அந்த இசைக்கருவிகளுடைய சத்தம் வரும், கேட்கல. கேட்டு வெளியே பார்க்குறாங்க, என்னப்பா சத்தம் வரல, வீடு பூட்டி இருக்கு, உள்ள தட்டுறாங்க, யாரையும் காணும். அதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க ஆள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்ன ஆச்சு அப்படிங்கும் பொழுது எங்கே இங்கே இருந்தவனை காணும் அப்படிங்கும் பொழுது அரச காவலாளிகள் இவன் அண்டை வீட்டாருக்கு துரோகம் செய்வதற்காக வேண்டி இவனை கைது செஞ்சுட்டு போயிட்டாங்க. அபூ ஹனீஃபா இரவு நேரத்தில் சவுண்டு கேட்கலன்னு உடனே தட்டி பார்க்குறாங்க, ஆள் இல்லை. உடனே நேரம் அரண்மனைக்கு போயிடறாங்க. இரவோடு இரவாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போய் உள்ள அரசர்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. இந்த மாதிரி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வந்துருக்கிறாங்க, போய் பார்க்கணும் அரசரை. அரசர்கிட்ட சொல்லப்பட்ட உடனே அரசரை எழுந்திரிச்சு வந்துடுறாரு. ஏன்னா அந்த காலத்தில் மிகச்சிறந்த சட்ட மேதையாக இருந்தவர்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. இப்போ அந்த அரசர் சொல்றாரு, ஏன் நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்க வீட்டை தேடி நான் வந்திருப்பேன் என்று அரசர் சொல்ல, என்ன காரணத்துக்காக எதுக்காக வந்தீங்க? இல்லை என்னுடைய அண்டை வீட்டார் நீங்க கைது செஞ்சுட்டு போயிட்டீங்க அப்படிங்கும்பொழுது இவர் உங்களுடைய அண்டை வீட்டாரா, என்ன செய்யணும்? அவரை விடுதலை செய்யணும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி உங்களை பார்த்து அந்த அரசர் சொல்றார், நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களுடைய மிகச்சிறந்த ஃபக்கீஹாக சட்டமேதையாக நீங்க இருக்கிறீங்க, நீங்க என்ன சொன்னாலும் செய்வோம். உங்களுக்காக இந்த சாதாரண ஒரு
நபரை நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம். விடுதலை செஞ்ச உடனே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனக்கு தொந்தரவு கொடுத்த அந்த அண்டை வீட்டார் தன்னுடைய வாகனத்தில் ஒரு கழுதையில வச்சுட்டு பயணித்துக்கிட்டு இருக்கும் பொழுது அழுதுகிட்டே வர்றாரு. பின்னாடி இருக்கின்ற அந்த அண்டை வீட்டார் வாலிபர் அழுதுகிட்டே வர்றான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேட்குறாங்க, அழுதுகிட்டே வர்றாரு அப்படிங்கும் பொழுது அப்ப அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வாலிபன் சொல்றான், பக்கத்து ஆதைக்கு ஆதிகள் ஐயா எத்தனையோ நாட்களாக விளாவாம வசனவாது பல வருடங்களாக என்ன செஞ்சுட்டேன்னு சொன்னா உங்களுக்கு நான் நோவினை செய்து விட்டேன். இவ்வளவு நாள் நோவினை செஞ்சுட்டானு என்னை நீங்க பார்க்காம நான் ஜெயில கடந்த உடனே சிறையில் அடைக்கப்பட்ட உடனே ஓடி வந்து எனக்கு உதவி செஞ்சீங்க இல்லையா? உங்களுடைய இந்த உபகாரத்தை நான் என்னன்னு சொல்றது? நான் சத்தியம் விட்டு சொல்லுகிறேன், அல்லாஹ்வை மீது சத்தியம் விட்டு சொல்லுகிறேன், இனி ஒரு நாள் ஒரு மனிதனுக்கும் இரவிலோ பகலிலோ எந்த ஒரு தொந்தரவையும் நான் அளிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த அண்டையில திருந்தியதாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வரலாறுகளை இதை பதிவு செய்வாங்க. அண்டை வீட்டார் மோசமாக இருக்கிறார் என்பதை தாண்டி அவரை திருத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன சொல்றதை தவிர அவரை மாத்துறதுக்கு இந்த மாதிரியான வழிகாட்டுதல் இருந்து நாம பெறக்கூடிய பாடம் என்ன? அண்டை வீட்டாருடன் சிறந்த முறையில் நடந்து கொண்டால் முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை உனக்கு அல்லாஹ் தஆலா தருகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐந்தாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, அல்லாஹ்வினுடைய பொருத்தம் உனக்கு வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக சிரிப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். சிரிக்கிறது வேற, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுன்றது வேற. சிரிப்பதற்கு மார்க்கம் ஒரு பொழுதும் தடை செய்தது கிடையாது. சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்ததாகவும் சஹாபாக்களை சிரிக்க வைத்ததாகவும் வரலாறுகள் உண்டு. எப்பொழுதுமே சிரித்துக் கொண்டே இருக்க சொல்லுகின்ற மார்க்கம் நம்முடைய மார்க்கம் அல்ல. அதிகமாக சிரிக்காதீர்கள், நீங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அது உங்களுடைய உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும். நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்க உணர்வை உள்ளத்திலிருந்து எடுத்துரும். ஆனா இன்னைக்கு நம்முடைய கையில் இருக்கக்கூடிய சாதனங்கள், தொலைக்காட்சியா இருக்கட்டும், தொலைபேசியா இருக்கட்டும், அதிகமாக தேடப்படுகின்ற அதிகமாக பார்க்கப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் நகைச்சுவை சார்ந்த விஷயங்கள். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுச்சுன்னா பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு சமூக வலைதளங்கள்ல. அதாவது ஒரு மனிதனை கஷ்டப்படுத்தி அல்லது பயமுறுத்தி அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைகின்ற விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யுத்தத்துக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சஹாபி தன்னோட ஒரு 2 அம்பை வச்சிருந்தாங்க. பிற நபரை பயமுறுத்தி அல்லது அவரை கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக நகைச்சுவையை பெறக்கூடிய சிரிக்கக்கூடிய நபர்களுக்கு மார்க்கம் எந்த அளவுக்கு எச்சரிக்கை தருகிறது என்பதை சிந்தித்து பார்க்கிறேன். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்கள் ஒரு யுத்தத்தில் இருக்கும் பொழுது ஒரு சஹாபி தன்னோட ஒரு 2 அம்பை வச்சுட்டு தூங்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சஹாபிகள்ல ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த அம்பை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஒரு தூங்கி எதிர்ச்சோன்னு பார்க்கறாரு, தன்னிடத்தில் இருந்த அம்பை வந்து காணும். உடனே பயந்துட்டு அப்படியே பயத்தோட அங்கிருந்து பார்க்கும்பொழுது அந்த சஹாபிகள் கூட்டம் என்ன செய்யறாங்கன்னா இவருடைய திடுக்கத்தை பார்த்து பயந்துட்டாரு, இவர் இப்படி பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரித்த சஹாபாக்கள் கூட்டத்தை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைனல்லாஹ தஆலா அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக சிரிக்கக்கூடிய நபரை அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறது சம்பந்தப்பட்ட விஷயத்துல நகைச்சுவைக்கு மார்க்கம் அனுமதி அளிக்கின்றது. அதே நேரத்துல அனைத்து விஷயங்களிலும் நகைச்சுவையை மார்க்கம் எதிர்க்கின்றது. சிரிக்கணும், சிரித்துக் கொண்டே இருக்கக்கூடாது. அப்ப குறைவாக சிரித்து அதிகமாக அழக்கூடிய நபர்களை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்கிறான் அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெருவில் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு வாலிபன் சத்தம் போட்டு சிரிக்கிறான். அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, இப்போ ஸலாத்துல் முஸ்லிம் காலத்திலே கடந்துட்டியா? இல்ல. சரி, உனக்கு சொர்க்கமா நரகமானது முடிவாயிருச்சா? இல்ல. சக்கராத்துடைய வேதனையை நீ கடந்துட்டியா? இல்ல, இன்னும் கடக்கல. இவ்வளவு விஷயங்களை நீ கடப்பதற்கு உனக்கு அல்லாஹ் இன்னும் அல்லாஹ் நேரம் கொடுத்துட்டே இருக்கிறான். அதை ஈஸியாக எளிமையான முறையில ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கான அமல் செய்வதற்கு, சக்கராத்துடைய வேலையை லேசாக்குவதற்கான அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த வாய்ப்புகளை அந்த வாழ்நாளை நீ சரியான முறையில பயன்படுத்தாம இப்படி உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு உபதேசம் செய்தவுடன் அந்த வாலிபன் திருந்தியதாகவும் அதற்கு பின்னால் ஒரு நல்லடியானாக வாழ்ந்ததாக வரலாறுகள் உண்டு. அப்போ ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையில அடிப்படையாக இருக்கக்கூடிய 5 ஆசைகள், 5 விருப்பங்களையும் அதற்கு செய்ய வேண்டிய அமல்களையும்
அதை செய்வதன் மூலம் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய வெகுமதிகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நம் சமுதாயத்திற்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இறைவனுக்கு பிடித்த நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிக்க வழிகாட்டினார்களோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி